ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். கரெக்டா? எதை பார்த்தாலும் ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம். சோ அவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கப்போ நம்மள சுத்தி இருக்கிற அப்பா அம்மா இருந்துகிட்டு இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்க இருந்துகிட்டு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு கேள்வியை கொஞ்சமா நம்ம கேட்கிற கேள்வி கொஞ்சம் டஃபா கேட்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு பதில் தெரியாதப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மள அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் பாக்குறப்போ, கேள்வி கேட்கிறப்போ, வித்தியாசமா ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறப்போ நம்மளுக்கே தோணும் ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் இது நடக்கக்கூடாது அப்படின்னு நிறைய கேள்வி கேட்போம். கரெக்டா? கேள்வி கேட்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ கொஞ்சம் கஷ்டமான கேள்வியை நம்ம கேட்கிறப்போ ஒருத்தங்களுக்கு பதில் தெரியலன்னா அவங்க நம்மள கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்மள கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ மத்தவங்க கலாய்ப்பாங்க ஒரு காரணத்துக்காகவே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எதுவுமே கேள்வி கேட்கறதுல நம்ம கேள்வி கேட்கறத தள்ளி வச்சுக்கிட்டு நம்ம மெச்சூர்ட் அப்படிங்கிற ஒரு பேர் நமக்கு நாமளே கொடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டா? ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலே ரொம்ப டெவலப்டா இருக்குன்னு சொல்லப்படுற ஒரு சயின்ஸ் 21st செஞ்சுரியில வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்டா? 21ஆம் நூற்றாண்டுல கூட சயின்ஸ்னால பதில் சொல்ல முடியாத 10 இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த 10 கேள்விகள் ஸ்டார்டிங்ல சிம்பிளான கேள்வியில இருந்து ஆரம்பிச்சு போக ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேள்வியா, ரொம்ப டஃப்பான கேள்வியா நம்ம சயின்ஸை பார்த்து கேட்டோம்னா இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸால பதில் சொல்ல முடியாத கேள்விகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க. நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தூக்கம். நீங்க ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட போய் நம்ம ஏன் தூங்குறோம் அப்படிங்கறது கேட்டீங்கன்னா எந்த ஒரு சயின்டிஸ்ட்னாலையும் 100% இதனால தான் தூங்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஆமா, நம்ம பாடி ரிப்பேர் பண்ணும், நம்ம நைட்டு தூங்குறப்ப ஒரு ரெஸ்ட் எடுக்கும், அதெல்லாம் தெரிஞ்சாலும் நம்ம ஏன் ஒரு மனுஷனுக்கு 6 மணி நேரம் தூங்குறான், இன்னொரு மனுஷன் ஏன் 12 மணி நேரம் தூங்கினா கூட பத்த மாட்டேங்குது, இன்னொரு மனுஷன் 3 மணி நேரம் தூங்கினா கூட பத்தும். ஏன் இந்த மாதிரி தூக்கம் ஒவ்வொருத்தங்களுக்கு வேற மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சயின்ஸுக்கு பதில் கிடையாது. சரி, மனுஷங்களை விடுங்க. அதே நேரத்துல அனிமல்ஸ் பாருங்க. ஜிராஃப், கரெக்டா? ஒரு மிகப்பெரிய ஒரு ஒட்டக சிவிங்கி இருக்கு. சோ அவ்வளவு பெரிய ஒட்டக சிவிங்கி ஒரு ஜிராஃப் இருந்துகிட்டு எவ்வளவு நேரம் தூங்குன்னு பாத்தீங்கன்னா 30 நிமிஷம் தான் தூங்கும். அவ்வளவு பெரிய சைஸ் இருக்கிற யானை எவ்வளவு நேரம் தூங்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 3 மணி நேரம் தான் தூங்கும். மனுஷன் 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்குறோம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஏன் இந்த தூக்கம் வேரிடா இருக்கு, ஏன் ஒருத்தன் தூங்குறான் அப்படிங்கிறதுக்கு சயின்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்பரான பதில், ஏன் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு அளவுக்கு தூங்குறாங்க, தூக்கம் உண்மையிலே மனுஷனுக்கு தேவையா இல்லங்கிறதுக்கு சயின்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது அப்படிங்கறத யதார்த்தம். ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புவி ஈர்ப்பு சக்தி, கிராவிடேஷனல் புல். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நியூட்டன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் உலகம் ஃபுல்லா கொண்டு போனது இந்த புவி ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த கிராவிடேஷனல் புல் இந்த உலகத்துல இருக்குது அப்படிங்கிறது சயின்டிஸ்டுக்கு தெரியும். இது எப்படி செயல்படுது, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறதும் சயின்டிஸ்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? அதை வச்சு ஃபார்முலா எல்லாம் டிரைவ் பண்ணிட்டாங்க, எவ்வளவு வேகமா கீழே விழுவோம் எல்லாமே கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த உலகத்துக்கு எவ்வளவு புவி ஈர்ப்பு சக்தி இருக்கு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. ஆனா ஏன் உலகத்துக்கு மட்டும் புவி ஈர்ப்பு சக்தி இருக்குது? பக்கத்துல இருக்கிற நம்ம சுத்திட்டு இருக்கிற மூணுக்கு ஏன் இவ்வளவு புவி ஈர்ப்பு சக்தி இல்ல? பக்கத்துல இருக்கிற மார்ஸ்ல ஏன் புவி ஈர்ப்பு சக்தி இந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற எந்த கேள்விக்குமே சயின்டிஸ்டால இன்னைக்கு வரைக்கும் பதில் கண்டுபிடிக்க முடியல. இருக்கிறத புரிஞ்சுக்கிறோமே தவிர ஏன் இது உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்டுக்கு பதில் தெரியாது. யோசிச்சு பாருங்க, புவி ஈர்ப்பு சக்தி நீங்க இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு கூட புவி ஈர்ப்பு சக்தி தான் காரணம், இல்லைன்னா நீங்க பறந்துட்டு இருப்பீங்க, அதுக்கு கூட சயின்ஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. தேர்ட் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பிளானட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த மொத்த யூனிவர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் லைட் இயர்ஸ். இதோட சைஸ் லைட் இயர்ஸ்ல நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு பெருசா இருக்கிற இவ்வளவு பெரிய ஒரு விஷயம், கரெக்டா? யூனிவர்ஸ் நம்ம ஒரு சின்ன புள்ளி கூட இல்ல, அதை விட ரொம்ப சின்ன ஒரு டாட் தான் நம்ம இந்த மொத்த யூனிவர்ஸ்ல நம்ம ரொம்ப சின்ன புள்ளியா தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். கரெக்டா? சோ இதுல மட்டும் ஒரே ஒரு உயிரினம் பிறந்ததுக்கு காரணம் என்ன? வேற எங்கேயுமே நம்ம உயிரினத்தை இது வரைக்கும் நம்ம ஏன் என்கவுண்டர் பண்ணாம இருக்கோம்? கண்டிப்பா ஏலியன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்லி ஒத்துக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பா இங்க ஒரு உயிர் பறந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னொரு இடத்துல உயிர் பறந்துறதுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்குது. ஏன்னா பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா இந்த மொத்த பிரபஞ்சமுமே எக்ஸ்பாண்ட் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஏன் எந்த ஏலியனையுமே பார்த்ததில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டோம்னா சயின்டிஸ்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையவே கிடையாது. ஏன்னா நியாயப்படி சயின்டிஸ்ட் சொல்ற ரீசன் படியே பாத்தீங்கன்னா கூட இங்க ஒரு உயிர் தோன்றுச்சுன்னா இன்னொரு இடத்துல உயிர் தோன்றி இருக்கணும். ஏன்னா the probability of having life only on earth, இந்த உலகத்துல மட்டுமே உயிர் தோன்றதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மி. சோ இன்னொரு இடத்துல உயிர் தோன்றி இருக்கணும். ஆனா அப்படி ஒரு தோன்றப்பட்ட ஒரு உயிரை நம்ம ஏன் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா சயின்டிஸ்டால இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியாது. நம்ம ஏன் ஏலியன்ஸ் கூட இன்னைக்கு வரைக்கும் கான்டாக்ட் இல்ல அப்படிங்கிறது சயின்ஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் தெரியாது. ஃபோர்த் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதல் உயிர் இந்த உலகத்துல எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. தோன்றின உயிர் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்துச்சு, எப்படி எவல்யூஷன்லாம் நடக்குது அப்படின்னு நிறைய விஷயம் கண்டுபிடிச்சாலும் நம்ம எல்லாருமே பேசிக்கா பாத்தீங்கன்னா நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், உங்க முன்னாடி இருக்கிற இந்த போனா இருக்கட்டும், சுத்தி இருக்கிற வீடா இருக்கட்டும்,
அந்த வீடு உருவானதும் நான் லிவிங் திங் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம், உயிர் அற்றவை அப்படின்னு சொல்லப்படுற அந்த வீடு, இந்த போன் வந்து எந்த காம்போனன்ட்ஸ்னால உருவாயிருக்கோ, பேசிக்கா எந்த அணுக்கள்னால உருவாயிருக்கோ அதே அணுக்கள்னால தான் நீங்களும் நானும் உருவாயிருக்கோம். ஸோ பேசிக்கா வந்து டீப் டவுன் நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கும் ஒரு உயிரற்றவைக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. ஆனா நம்மளுக்குன்னு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, நான் அப்படின்னு சொல்றப்ப நான் மதன் கௌரி அப்படின்னு ஒரு தாட் எனக்கு இருக்கு, நீங்க அப்படின்னு சொல்றப்ப உங்களோட பேர் உங்களுக்கு ஒன்று இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, லைஃப் அப்படிங்கிறது இருக்கு. அந்த முதல் லைஃப் வந்து எப்படி உலகத்துல முதல்ல தோன்றுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சயின்டிஸ்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ ஃபிஃப்த் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் கெட் a bit more interesting அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சுனாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. அதுக்கு முன்னாடி குஜராத்ல ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம 21st செஞ்சுரியில வாழ்ந்துட்டு இருக்கோம், கரெக்டா பயங்கரமா டெவலப் ஆயிட்டோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூட வந்து சயின்டிஸ்ட்னால வந்து ஏன் ஒரு சுனாமி வருது இல்ல ஏன் ஒரு எர்த்குவேக் வருது அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழ இருக்கிற அந்த தட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, எர்த்ல இருக்கிற தட்டுகள் அசைறதுனால வந்து வருது அப்படிங்கறது சொன்னாலும் ஏன் அந்த தட்டு அந்த நேரத்துல அப்படி அசையுது, ஏன் வேற மாதிரி அசையக்கூடாது அப்படிங்கிறது வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்க முடியல. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எங்க எர்த்குவேக் வரும் எங்க சுனாமி வருங்கிறதே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பட் அவங்க அதை கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எதனால வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, பட் அது ஏன் அந்த மாதிரி செயல்படுது, டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, கரெக்டா அந்த எர்த்ல இருக்கிற தட்டுகள்னால தான் வந்து இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் வருதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அது ஏன் அந்த மாதிரி நகருது அப்படிங்கறது வந்து சயின்டிஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆறாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட் கெட்ஸ் a bit more interesting because இது வந்து தமிழர்களுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம். ஒரு அனிமல்ஸ், எந்த ஒரு அனிமல் நீங்க வேணாலும் எடுத்து பார்த்துக்கோங்க, பறவைகளா இருக்கட்டும், ஆமைகளா இருக்கட்டும், மீன்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து மைக்ரேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கண்டம் விட்டு கண்டம் தாண்டி போய் இருக்கும். நீங்க வந்து சில பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருக்க பறவை வந்து சம்மர் சீசனுக்கு இந்தியாவுக்கு வரும், இந்தியால இருந்து அடுத்து வந்து வேற அடுத்த சீசனுக்கு வந்து இங்க கிளம்பி போய் மிடில் ஈஸ்ட் போயிடும். அந்த மாதிரி பறவைகள்லாம் நிறைய இருக்கு. கண்டம் விட்டு கண்டம் தாண்டது, ஒரு மனுஷன் வந்து இங்க இருந்து நம்ம மலேசியா போறோம்னா இல்ல இங்க இருந்து அமெரிக்கா போறோம்னா ஒரு மேப் இருக்குது, நம்ம அதை பார்த்து போறோம். இந்த எந்த விஷயமே இல்லாம பறவைகளும் அனிமல்ஸும் எந்த ஒரு அனிமல் நீங்க எடுத்துனீங்கனாலும் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படிங்கிறது வந்து சயின்டிஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் பதில் தெரியாது. இதுக்கும் தமிழனுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா I will tell you something very very interesting. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழர்கள் அப்படின்னு சொல்றப்ப வந்து நம்ம சோழர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆதி காலத்துல இருந்த சோழர்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்டா? சோழர்கள் வந்து இங்க இருந்து மலேசியா வரைக்கும் போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வாசிச்சிருக்கோம், படிச்சிருக்கோம். மலேசியா போயிருக்காங்க, இந்தோனேஷியா போயிருக்காங்க. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நடுவுல மிகப்பெரிய கடல் இருக்கு. எப்படி ஒரு நேவி ஃபிளீட்டை வச்சுட்டு இப்ப மேப் வச்சு போறது ஒரு பெரிய விஷயம். பட் அந்த காலத்துல எப்படி போனாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் வந்து கடல் ஆமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கண்டம் விட்டு கண்டம் போற கெப்பாசிட்டி வந்து இந்த அனிமல்ஸ்க்கு இருக்கு. அது எப்படி இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. சோ அது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சோழர்கள் வந்து இங்க மலேசியா போகணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்மியை வச்சு போகணும்னா ஒரே ஒரு தூதுவனை வந்து நிலம் வழியா வந்து மலேசியாக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சுத்தி சைனா வழியெல்லாம் போக வேண்டியது இருக்கும். ஒரு வழியா அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம மலேசியா கடலோரத்துல இருக்கிற ஒரு ஆமையை வந்து புடிச்சிட்டு மறுபடியும் நிலம் வழியாவே வந்து இங்க வந்துடுவாங்களாம். சோ இங்க சோழ நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சோழர்கள் வந்து இங்க இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆமையும் எடுத்து வச்சுப்பாங்களாம். சோ ஆமை வந்து 100 வருஷம் வரைக்கும் வாழும் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்போம். சோ வயசு வந்து ஒரு ஆமைக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. சோ இந்த சைடு அங்க யோசிச்சு பாருங்க, மலேசியால இருந்து ஒரு ஆமை எடுத்துட்டு வந்துருவாங்க, நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆமை எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு படையை வந்து கொண்டு போய் நம்ம மலேசியாவை போய் அட்டாக் பண்ணணும். அந்த காலத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. சோ ராஜராஜ சோழன்லாம் எப்படி போவாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன்லாம் மொத்த நேவி ஃபிளீட்டும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் முன்னாடி வந்து ஒரு முன்னாடி போகிற வந்து ஒரு பைலட் ஷிப் மாதிரி ஒன்று போடுவாங்க. அது முன்னாடி வந்து ட்ரையல் மாதிரி ஒன்று போடுவாங்க. அதை எதை ட்ரேஸ் பண்ணி போகும், அது கடல்ல இறங்கினோம்னா அது எதை நோக்கி எப்படி மலேசியாவுக்கு போவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆமை மேல வந்து ஒரு நூலை கட்டி விட்டுருவாங்களாம். அந்த ஆமையை நீங்க தூக்கி மலேசியால இருந்து எடுத்துட்டு வந்த ஆமையை வந்து நீங்க தமிழ்நாட்டு கிட்ட கடல்ல போட்டீங்கன்னாலும் அந்த ஆமையோட கூடு வந்து மறுபடியும் நெஸ்ட் வந்து மலேசியா கிட்ட தான் இருக்கும், கரெக்டா? அந்த ஆமை எவ்வளவு மைல் கணக்கு தூரத்துல இருந்தாலும் அந்த அலைகளோட வேவ் லென்த்ல மட்டுமே வந்து ஸ்டடி பண்ணிட்டே வந்து ஆமை வந்து மறுபடியும் அங்க போகும். அந்த ஆமையை மறுபடியும் மலேசியா கிட்ட தான் போகும் தெரிஞ்சு அந்த ஆமையை ஃபாலோ பண்ணி மொத்த படையும் மறுபடியும் கிளம்பி போவாங்களாம். அங்க போய் எல்லாம் அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தஞ்சை திரும்பணும், மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு திரும்பணும் நடக்கிறவங்க இங்க இருந்து கொண்டு போன ஆமை இருக்குல்ல, தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு போன ஆமையை வந்து அங்க கடல்ல போட்டாங்கன்னா மறுபடியும் அது வந்து அங்கே நீங்க கூப்பிட்டு வந்துடும். சோ அதை ஃபாலோ பண்ணி மொத்த ஃபிளீட்டும் வந்துடும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வாசிச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சோ இதுக்கு வந்து சயின்டிஸ்ட்க்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. நம்ம மனுஷங்க போறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது சிம்பிள். பட் ஒரு ஆமையை வச்சு ஒரு ஆமை எப்படி ஒரு இடத்துல இருந்து கண்டம் விட்டு கண்டம் எப்படி போகுது, அதுக்கு எப்படி அந்த நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது சயின்டிஸ்ட்க்கு தெரியாது. ஏன்னா அது பேசுறது கிடையாது, இட் டஸ் நாட் கம்யூனிகேட். பறவைகள் எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது எதுவுமே தெரியாது. சோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செவன்த் டார்க் மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ இந்த உலகத்துல வந்து நம்ம டார்க் மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் வந்து இந்த உலகம் இல்ல மொத்த பிரபஞ்சமே வந்து 80% வந்து டார்க் மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் உருவாயிருக்கு அப்படிங்கறத சொல்றோம். ஏன்னா நம்ம எர்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றப்ப நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் எதனால உருவாயிருக்குன்னு. பட் அதை தாண்டி நிலவுக்கும் எர்த்துக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய பிளாக் கலர்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அது என்னது, வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்டோம்னா சயின்டிஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் பதில் தெரியாது. சோ இதை வந்து டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம இவ்வளவு டெவலப்டு டெக்னாலஜி இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு 80% இந்த உலகத்துல வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து இந்த டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்றது வந்து என்ன எக்ஸாக்ட்லி இது
இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சயின்டிஸ்ட்க்கு பதில் தெரியவே தெரியாது. அதுதான் 7வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 8வது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேள்வி, நம்ம யாருக்குமே பதில் தெரியாத ஒரு கேள்வி, சில பேரோட நம்பிக்கைக்கு அடிப்படையான ஒரு கேள்வி, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சயின்டிஸ்ட்க்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. சயின்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு முதல் உயிர் எப்படி உருவாச்சு, இல்ல உலகம்லாம் எப்படி உருவாச்சுங்கிற கேள்விக்கு சயின்டிஸ்ட்க்கு பதில் கிடையாது. கரெக்டா? அந்த மாதிரி பிக் பேங் அப்படிங்கிறது வந்து ஏன் உருவாச்சு பிக் பேங் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கேள்விக்கு பதில் தெரியாததுனால கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா சயின்டிஸ்ட் யாருமே வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, தெரியாது அப்படிங்கறத தான் சொல்லுவாங்க. சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9. ரொம்ப சிம்பிளான விஷயம் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கொட்டாவி விடுறது, யானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கொட்டாவி விடுறது ஏன் கொட்டாவி விடுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து சயின்டிஸ்ட் யாருக்குமே தெரியாது. அதை தான் இன்னொரு விஷயம் சொல்றேன். கொட்டாவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கான்டேஜியஸ். நான் வந்து கொட்டாவி விட்டேன்னா நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டாவி வரும். ஏதாவது ஒரு 10 பேர் கொட்டாவி விடுறது பாத்தீங்கன்னா 11வது ஆளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கொட்டாவி விட ஆரம்பிச்சிருவாங்க. அது ஏன் பார்த்தாலே ஒருத்தங்களுக்கு கொட்டாவி விட தோணுது அப்படிங்கிறது தெரியாது. ஏன் ஒரு மனுஷன் கொட்டாவி விடுறான் அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியாது. இதுதான் 9th. சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நான் அதை சொல்லிடுறேன். 10th என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல். நவ் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இதுதான் ப்ராபபிலி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக், இருந்தாலும் அது முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளா கூட சொல்றேன். சோ 10வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்லலாம். பிளாக் ஹோல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூரியன் ஒரு நட்சத்திரம், கரெக்டா? அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல வந்து கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் வந்து இருக்குது. சோ இந்த நட்சத்திரம்லாம் வந்து ஒரு நாள் அழிஞ்சு போகிறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பிளாக் ஹோலா உருவாகி மொத்த நட்சத்திரமே வந்து தனக்குள்ளே வந்து தன்னோட கிராவிடேஷனல் புல்னாலே தன்னோட புவியீர்ப்பு சக்தி வந்து ஒரு அளவுக்கு மேல இருக்குமா நட்சத்திரங்களுக்கு. எர்த்துக்கெல்லாம் இருக்கிறது ஒரு மேட்டர் இல்ல. சோ நட்சத்திரங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன் இருக்கும் தெரியாது, பட் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. தன்னோட புவியீர்ப்பு சக்தினாலேயே ஒரு எதா இருந்தாலும் உலகத்துல வந்து ஆரம்பம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, பிரபஞ்சத்துல வந்து ஸ்டார்டிங் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா எண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும், கரெக்டா? அந்த மாதிரி ஒரு நட்சத்திரமும் வெடிச்சு அழிஞ்சு போகிறப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த மொத்த நட்சத்திரமே வந்து அழிஞ்சு போகிறப்போ பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகும் அப்படிங்கறது சொல்றாங்க. இந்த பிளாக் ஹோலுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து சயின்டிஸ்ட்க்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இந்த டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை வச்சு சொல்றாங்கன்னா இந்த பிளாக் ஹோலுக்குள்ள நம்ம போனோம்னா நம்ம டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த ஒரு நட்சத்திரம் செத்து போகிறப்ப, ஒரு செத்து போயிட்டு இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை நம்ம பிளாக் ஹோல் அப்படிங்கறத சொல்லலாம். சோ அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போனோம்னா டைம் டிராவல் பண்ண முடியும், நம்ம நேர் கால பயணம் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. இல்ல இந்த நட்சத்திரத்துக்குள்ள நம்ம போனோம்னா அந்த நட்சத்திரத்தை சுத்தி இருக்கிற சூரிய குடும்பம் ஒன்று இருந்திருக்கும், கரெக்டா? சாரி, இது வந்து சூரிய குடும்பம், அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கும், கரெக்டா? அந்த சிஸ்டம்ல வந்து என்னென்ன நடந்துச்சுங்கிறத போய் பார்க்கணும்னா, அங்க யூனிவர்ஸ்ல என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும்னா அதுக்குள்ள போனா தெரியும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க அதுக்குள்ள போனோம்னா நம்ம இன்னொரு சைடு இன்னொரு ஒரு கம்ப்ளீட்டா வேற ஒரு யூனிவர்ஸ்குள்ளே போயிடுவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட்க்கு வந்து இருக்கு அப்படிங்கறத பார்த்திருக்காங்க. ஆமா, கண்டிப்பா வந்து பிளாக் ஹோல்ஸ் இங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பிரபஞ்சத்துல. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்குமே தெரியாது. சோ 10 இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள். இதுல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க பர்சனலா எங்கயாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா Facebook, Snapchat, Instagram, Twitter MADN0 மதன் குருனை பேர் சர்ச் பண்ணுங்க, வெப் ஃபேமிலி ப்ரொஃபைல். சோ see you next video. Until then, bye. மதன் குரு signing off here and always stay curious. கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. யாராவது ஒருத்தங்க கேள்வி கேட்காதீங்கன்னு சொன்னாங்கன்னா உங்களை பெருசா கண்டுக்காதீங்க. கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு தனி அறிவு வேணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. So see you next video. Until then, bye. மதன் குரு signing off here. Cheers. Bye.